கற்பூரகாந்தி தேகாய பிரம்மமூர்த்திதராய வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுக்கிர பயிற்சி, அதாவது 19ஆம் தேதி நிகழ்ந்தது. சுக்கிர பயிற்சினால நமக்கு என்ன ஒரு அதிசயம் என்றால், சுக்கிரன் 23 to 25 நாள் தான் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். பட் அவருடைய பயிற்சி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. காரணம் என்றால், சுக்கிரன் இல்லாமல் இந்த பூவுலகத்தில் எதுவும் நீங்கள் பெற முடியாது. ஸோ அனைத்து வகையான ஆடம்பர வாழ்வு, மற்ற சுகபோகங்கள் அனைத்தும் கொடுக்கக்கூடியது. ஈவன் நல்ல சாப்பாடுலேருந்து எல்லாம் கணக்கு வச்சுக்கிட்ட கூட எல்லா விதமான இன்ப நிகழ்ச்சிகளுக்கு சுக்கிர ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும். அந்த சுக்கிர பயிற்சி நடக்கும்போது மிக அதிசயமான மாற்றங்கள் நிகழும். அதனால்தான் சுக்கிரனை போல ஒரு கிரகம் நமக்கு நவக்கோள்களில் முக்கால சுபராக போற்றப்படக்கூடிய சுக்கிர பகவான். அதாவது மிருத சந்தீவனி வித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வித்தியை கொண்டவர் சுக்கராச்சாரியார். அந்த சுக்கராச்சாரியார் அடுத்து தவம் புரிந்து அவர் நவக்கோள்களில் ஒருத்தராக வருகிறார். முக்கால் சுபராக இருக்கக்கூடியவர். ஆக ஒரு மனிதன் பெறுகின்ற அனைத்து வகையான இன்பங்கள், அனைத்து வகையான ஆடம்பர வாழ்வு, லக்ஸரி லைஃப், மாடர்ன் லைஃப், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரனோட ஆதிபத்தியம் தான். ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் இல்லாமல் மனிதனால் சுகப்படவே முடியாது இந்த பூவுலகத்தில். அதனால்தான் ஜாதகத்தில் எல்லாத்துக்கும் சுக்கக்காரக்கனாக சுக்கிரன் போற்றப்படுகிறான். அந்த சுக்கிரன் நமக்கு மேஷத்தில் இருந்த சுக்கிரன் நமக்கு 19ஆம் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி ரிஷபத்துக்கு வந்திருக்கிறாரு. ரிஷபத்தில் மே 14ஆம் தேதி வரை அவர் இருக்க போகிறார். சிம்மராசன் உலக எத்தகைய மகத்தான் நன்மை நடக்கப் போகிறது. சிம்மராசன் எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி அவர் தான், முயற்சி ஸ்தானாதிபதி அவர் தான். ஸோ ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் நிச்சயம் 3வது இடம் பலமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு மனிதன் தொழிலில் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் 10ஆம் இடம் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த ரெண்டும் ஒருங்கிணைந்த ஒரு அற்புதமான யோகம் என்பது சுக்கிரன். சிம்மராசனங்களை பொறுத்தவரை உங்களுக்கு 3-10 கூடையவனாக சுக்கிர பகவான் வருகிறார். இப்போ நமக்கு என்ன அது அதிசயம் என்னும்போது, அவர் 10ஆம் இடத்துல தன்னோட சொந்த வீட்டிலே இருக்கிறாரு. அதாவது கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்கும்போது மிகப்பெரிய ராஜயோகம் செய்வான். எப்படி என்றால், ஜென்ரலாக சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல வரும்போது ஆட்சி பலத்தோடு இருக்கிறான். ஆட்சி பலத்தோடு கேந்திரத்தில் இருக்கும்போது மாளவி யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான் ராஜயோகத்தை அவர் உருவாக்குறார். ஸோ அந்த ஒரு ராஜயோகம் என்றது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில், அதாவது நீங்கள் பிறக்கிறது காலகட்டத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு உச்ச பலத்தோடு இருந்த பட்சத்தில் பிரபலங்களை நம்ம பார்க்கும்போது அவங்களோட ஜாதகத்தில் அந்த மாளவி யோகம் என்றது இருக்குது. பஞ்ச மகாபுருஷ ராஜயோகங்களும் ஒன்றாகியது மாளவி யோகம் என்றது. மாளவி யோகம் என்றது இருக்கிறது 5 மகாபுருஷ யோகங்களும் மிக சிறந்த ராஜயோகம்னு சொல்லலாம். காரணம் என்றால் மாளவி யோகம் பெறதுக்கு உண்டாகின வழி என்பது முன்ஜென்மத்தில் நீங்கள் நிறைய தான தர்மங்களை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த யோகத்தில் பெறக்கூடிய தன்மை என்பது ஏற்படும். மாளவி யோகம் பெற்றவன் சிறந்த பண்புகளோட, அதாவது மக்களை நல்ல விதமாக பேணு காத்து ஒரு அரசனாக சகல விதமான இன்பங்களோட ஆனந்தமாக வாழக்கூடிய வாழ்க்கை என்பது மாளவி யோகத்தில் வரும். மற்ற ருச்சிக யோகம், சசி யோகம், இது போன்ற யோகங்கள் இருக்குது. அது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ராஜயோகம் கொடுக்காது. அதை கொடுக்காதன்னா அதனுடைய தன்மை மாறிவிடும். ஆனால் மாளவி யோகம் பொறுத்தவரை அத்தகையானது இல்லை. அதனால தான் 10ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது மகத்தானார். சிம்மராசனுக்கு என்ன ஒரு அதிருஷ்டம் என்று சொன்னால், அவர் தொழில் ஸ்தானத்தில் போய் உட்காந்துக்கிறார். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் தசாபுக்திகள் ரூபத்தில் உங்களுக்கு அந்த சுக்கிர புக்தி அல்லது சுக்கிர தசைகள் நடக்கும்போது மிகப்பெரிய நன்மைகள். கோச்சாரம் அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குமான்னு நிறைய பேர் இருக்கு. கோச்சாரம் வச்சு தான் யுத்தங்கள் வரும், கோச்சாரம் வச்சு தான் நன்மைகள் நடக்கும், கோச்சாரம் வச்சு தான் இந்த பூவுலகத்தில் எல்லா சம்பவங்களும் நடக்கும். தசாபுக்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கிரகங்களில் ஏற்படுகின்ற அந்த தன்மை பொறுத்து தான் மனிதனுடைய மனதில் அதுக்கு தான் பகவான் படைப்பில் சந்திரனை ஒரு மனசுக்கு அதிபதியாக சந்திரமா மானசோ ஜாதகா அப்படின்னு வச்சுருக்காரு. அதாவது ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு சந்திரன் ரொம்ப அவசியம். அதனால தான் அவர் வளர்ப்பிறையாக தேய்பிறையாக வேனிங் மூன் வேக்சிங் மூனாக மாற்றிருக்கிறார். ஸோ இதனுடைய பொருள் என்னன்னா, இப்போ உங்களுக்கு அந்த சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீட்டில் தான் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறான். ஸோ 14ஆம் தேதி சார் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறார் சுவாமி, அதனால தான் என்ன நடக்க போகுது? அந்த கொஞ்ச நாளில் தான் அவர் மிகப்பெரிய அதிசயம் செய்வார். அதாவது அவர் கொடுக்கக்கூடிய யோகம் என்பதே அபரிமிதமானதாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் தரும்போது இப்போது 3-10 கூடையவனாக 10ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். எந்த ஒரு நன்மைகள் சிம்மராசி நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது
இந்த கடந்த காலங்களில் நீங்கள் வந்து முயற்சிகளை பண்ணி நமக்கு வெற்றி பெறாமல் இருக்கும் பாருங்கள், இந்த 15-20 நாள்லேயே அவர் வந்து மாற்றிடுவார். 25 நாள்லேயே உங்களுடைய கம்ப்ளீட் முயற்சிகளை வந்து வெற்றி வாகைச்சோட வைக்கும். ரெண்டாவது வந்து நீண்ட நாட்டுகளாக நம்ம எதுவும் செய்ய முடியாமல் செயலிழந்து இருந்திருப்பீங்க. அது நிச்சயமாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு வருமானம். அதுபோலவே வருமானத்துக்காக பணத்துக்காக நிறைய பல முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க. எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வந்திருக்காது. இப்போ நல்ல வருமானம் வரும். வண்டிகள் புதுசாக நீங்கள் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பீங்க, வாங்க முடியாது. இந்த காலகட்டத்தில் வாங்க வைக்கும். அதுபோலவே ஒரு வீடு கட்டணும், இல்லை வீடில் வந்து ஏதோ ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு ஆடம்பரமான பொருள் வாங்கணும், இல்லை ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருள் வாங்கணுமா நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க. அதில் இந்த காலகட்டத்தில் ஒரு செய்ய வைப்பார். நிறைய பேருக்கு வந்து கையில் பணம் வச்சுருந்து சரி கடன் கட்ட முடியல, இந்த ரவுண்டாவது கடன் கட்டிடலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. செய்ய முடியாமல் இருந்திருக்கும். அதையெல்லாம் கட்ட வைப்பார். குடும்பத்தில் குதூகலம், மகிழ்ச்சி, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, ஏராளமான நன்மைகள் அள்ளித்தரும். நீண்ட வருஷங்கள் வராத பணங்கள் வந்து சேரும். பித்திருக்கள் வழியே ஒரு சந்தோஷம் ஏற்படும். தொழிலில் வந்து கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலை. தொழிலில் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க, பண்ண முடியாமல் போயிருந்திருக்கலாம். இல்லை எதிர்பார்த்த வருமானம் உங்கள் கைக்கு எட்டாமல் போயிருந்திருக்கலாம். எந்த வகையான முயற்சிகள் தோல்வி அடைந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் இனிதே உங்கள் இல்லத்துக்கு வந்து சகல நிகழ்ச்சிகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் வந்து சுபகாரக்கிற மங்களகாரகன். சுக்கிரன் எப்போ பலமாக வந்திருக்கிறானோ பெரும்பாலும் கல்யாண காட்சிகள் வந்து அதாவது நம்ம விபரீதமாக நடக்கும். அதாவது என்ன ஒரு சொல்கிறது என்றால், இப்போ காது குத்து முதல் கல்யாண காட்சி வரை இருக்கின்ற தடைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு கல்யாணங்கள் எளிதாக நடக்கிறக்கூடியது. அந்த கல்யாணத்துக்காக நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க, எதிர்பார்த்த பணம் கிடைச்சிருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தேடி வந்து நல்ல அதிர்ஷ்டமான அமைப்பு வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். ஆக அது போலவே தொழிலில் நிறைய லாபங்கள். இல்லை நமக்கு யாருக்காவது பணம் கொடுத்துருப்போம், நீண்ட நாளாக அவனுக்கு கேட்டுகிட்டே இருந்திருப்போம், அவங்களும் கொடுக்க மாட்டாங்க, இதோ தரேன் அது தரேன் நாலு கடத்திட்டு போயிருப்பாங்க. எந்த காலகட்டத்தில் அவங்களுக்கும் வருமானம் வரும். சுக்கிரன் பலமாக இருக்கிறான்னாவே உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கிட்ட பணம் புழக்கம் வரும். அதனால தான் அவங்க பிரச்சனைகளில் தீர்த்து வைக்கிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான வழி என்பது சுக்கிர பகவான். பர்டிகுலர் சிம்மராசி பொறுத்தவரை நல்ல யோகமான காலமானே நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சொத்து வாங்கக்கூடியது அல்லது வீடு வந்து நல்ல ஒரு புதுமையாக்கக்கூடிய நிலைகள், புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஏராளமான நல்ல விஷயங்கள் வந்து நடத்தக்கூடிய ஆற்றல் என்பது மே 14ஆம் தேதி வரை சிம்மராசி நம்மளுக்கு சுக்கிர பயிற்சி என்பது மகத்தான் ராஜயோகம் தரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் ஒரு மறைந்த கிரகம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சுக்கிரன் வலிமை இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கலைத்துறைகள் ஆகட்டும், சினிமா ஃபீல்டு ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபிக் லைன் ஆகட்டும், இப்போ ரெஸ்டாரண்ட் லைன் ஆகட்டும், பியூட்டிஃபுல் அதாவது கோல்டன் ஜுவல்லரி சில்வர் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எது எடுத்துக்கிட்டாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் இல்லாமல் இது நடக்காது. ஆக சுக்கிரன் வலிமை இருந்த பட்சத்தில் எல்லா வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் நிச்சயமாக தந்துவிடால். ஆக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் பொற்காலமனே நாம் சொல்லலாம். சர்வேஜனா சுகினோ பவ சுகி பவ.